தன்னையும் நம்பாம மக்களை நம்பாதவன் தான் 2 தொகுதியில் போய் போட்டிடுவான். ஆனா வசனம் பேசுறது நான் மாஸ், நான் பிளாஸ்ட், நான் உச்சம். என்ன எச்சம்? என்னடா? நம்பிக்கையோடு இருக்க, நம்ம வெல்லுவோம் அப்படின்னு. உனக்கே நம்பிக்கை இல்ல, எதுக்கு 2 தொகுதியில் போய் நிக்கிற? நீ 100 பேர் நின்னாலும் என் ஒரு ஆளை குறி வைப்ப, நான் ஒரு ஆள் உங்க 100 பேரை குறி வைப்பேன். ஏன்னா நீ என்ன கூட்டம் சேர்த்துக்கிட்டு வர? நீ கூட்டத்தில் நிக்க யாருக்கு துணிவும் வீரமும் தேவை? அப்படி கத்திட்டு போயிடலாம். தனியா நிக்க தாண்டா வீரமும் துணிவும் தேவை. எனக்கு நேர்மை இருக்கு, உள்ளத்துல நேர்மை இருக்கு, தூய்மை இருக்கு, துணிஞ்சு தனிச்சு நிக்கிறேன். 100 விழுக்காடைய மண்ணைய மக்களை காதலிக்கிறேன், நம்புறேன். தன்னையும் நம்பாம மக்களை நம்பாதவன் தான் 2 தொகுதியில் போய் போட்டிடுவான். ஆனா வசனம் பேசுறது நான் மாஸ், நான் பிளாஸ்ட், நான் உச்சம். என்ன எச்சம்? என்னடா? பெரிய ஹீரோனா தனிச்சு நிக்கணும்டா, ஒரே தொகுதியில் நிக்கணும்டா, கான்பிடன்ட் வேணும்டா. நம்பிக்கையோடு இருங்க, நம்ம வெல்லுவோம் அப்படின்னு. உனக்கே நம்பிக்கை இல்ல, எதுக்கு 2 தொகுதியில் போய் நிக்கிற? டேய் 2 முறை நின்று தோத்துருக்கேன்டா நானு. ஆனாலும் 3வது முறை என் காரைக்குடியில் போய் தனிச்சு நிக்கிறேன் ஒரே இடத்துல. என் பிள்ளைகள்லாம் கூப்பிட்டான், திருவொற்றியூர்ல நிப்போம் 2 போடுவோம் அப்படின்னு. என் கோட்பாட்டுக்கு எதிர். ஒருத்தன் ஒரு பதவியில் இருக்கும்போது இன்னொரு பதவியை போட்டி போடுவது ஜனநாயக துரோகம், மக்கள் விரோதம். ஒருத்தன் ஒரே நேரத்தில் 2 தொகுதியில் போட்டி போடுவது மக்கள் விரோதம். இது எங்க கொள்கை நிலைப்பாடு. நாங்க தோற்றம், வரலாற்றில் எங்க அளவுக்கு வேணும் தோற்க முடியாத அளவுக்கு தோற்றம். யாருக்கிட்ட? எங்க ஆத்தாட்ட, என் அப்பன்ட்ட, என் மாமன்ட்ட, என் மச்சன்ட்ட பெருமையா இருக்குடா. என்னை தோக்கடித்தவன் என் தாய் தந்தையர் தான். என்னத்த போட்டு உங்களுக்கு ஒழுங்கா விவசாயிக்கு ஒரு ஓட்டை போட்டு விடு. போய் கேட்டுட்டு போய் படுத்துறாத. சித்தப்பா, பெரியப்பா, மாமன், மச்சான், கூட படிச்சவன், அண்ணன் தம்பி எல்லாருக்கும் சொல்லு. ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான், அவன் என்ன கத்துறானாது கேளு. டேய் நாய் குலைச்சா கூட திரும்பி பார்க்கறடா, என்ன நாயின்னு 15 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன்டா, என்னை பாடுறா. உனக்காக தான்டா கத்திக்கிட்டு இருக்கேன், உனக்காக தான் கத்துறேன். என்ன பேசுறதுன்னு தெரியாம மக்களின் பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிற பைத்தியக்காரங்களுக்கு ஓட்டு போடுறீங்களாடா. மக்களின் உங்க பிரச்சனையை மனசுல இருந்து, இதயத்திலிருந்து எடுத்து பேசுறவன் பக்கத்தை பாரு. எப்படி கத்துறோம் கதறோம்னு பாரு, எவ்வளவு அக்கறையா பேசுறோம் பாரு. அரை விழுக்காடு 1 விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கவனுக்கே கூட்டணி கூப்பிட்டு நோட்டும் சீட்டும் கொடுக்குறான். அப்ப என்னை எவ்வளவு கூப்பிட்டுருப்பாங்க? ஏன் நான் போகல? உன்னை விட்டுட்டு போக மனம் இல்லை. நான் வாழணும்னா போயிருப்பேன். நாடு மக்களும் வாழணுங்கிறத நான் தனியா நிக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டு உன் பிள்ளைக்கு ஓட்டப்படு. கூட்டணின்னு அலையாத. கூட்டணி வைக்கிறவன் ஒரு தவறை எல்லாரும் சேர்ந்து செஞ்சா அது சரியாயிருமா? ஜெயிச்சு வந்து மறுபடியும் என்ன ஊழல் லஞ்சமா ஆட்சி நடத்திடுவார? கொலைக்குள்ளாம இப்ப இல்லாம போயிருமா? டாஸ்மார்க்க மூடிடுவாங்களா? சொல்லு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.